योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இன்றைக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாம். திரு ஜனார்தனன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து அவ்வப்பொழுது எனக்கு பகவானிடமிருந்து வரும் குறிப்பிலிருந்து எடுத்து சொல்லி வருகிறேன். இன்றைக்கு ஒன்று பார்க்கலாம். இதை முன்பே ஒரு முறை சொல்லியிருப்பது போல் எனக்கு நினைவு. ஆயினும் இதையெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நம்மால் ரசித்து அனுபவிக்க முடிகிறது. அதில் உள்ள படிப்பினையையும் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஒரு முறை உடுப்பி ஹோட்டலிலிருந்து அவர்களுக்கு பெரிய அளவில் பெரிய கேரியர், பெரிய பாத்திரங்கள் நிறைய சாப்பாடு வந்திருந்தது. பகவான் அங்கிருந்தவர்களுடன் பகிர்ந்து கொண்டு மறுபடியும் நிறைய மீந்து போய்விட்டது. சாதம் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அதில் பாதிக்கு மேல் மீண்டு விட்டது. சாம்பார் இருந்தது, ரசம் இருந்தது, வடை, பொரியல், அப்பளம், ஊறுகாய் என்று பல தினுசுகள் மீண்டு போய்விட்டது. கூட நிறைய அன்பர்கள், திரு ஜனார்தன் அவர்களுடைய குடும்ப அன்பர்கள் எல்லோரும் இருந்தார்கள். மதியம் 3 மணி அளவில் பகவான் விருட்டென்று எழுந்தார். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான லீலையை செய்வோம் என்று அவரே சொல்லிக்கொண்டார். என்ன செய்தார்? திரு ஜனார்தன் அவர்களை கூப்பிட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் மீந்து இருந்த அந்த சாதத்தை, மேலேயே அந்த சாம்பாரை, மீந்த சாம்பாரை கொட்டச் சொன்னார். ரசத்தை கொட்டச் சொன்னார். பொரியலை கொட்டச் சொன்னார். வடை, அப்பளம், ஊறுகாய், எல்லா வித ஐட்டங்களும் அந்த பாத்திரத்தில் சென்று மறைந்தன. பிறகு அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஜனார்தன், இதை நன்கு பிசைவோம், கூழாக பிசைவோம் என்று உத்தரவிட்டார். மிக வித்தியாசமான லீலை ஆரம்பமாகியது. அவர் கையை போட்டு பிசைந்து 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 அவர் சொல்கிறார், 2 மணி நேரம், 3 மணியிலிருந்து 5 மணி வரை நான் அதை பிசைந்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் அது மசியவே இல்லை. நாம் எல்லோரும் அப்படித்தானே இருக்கிறோம். எத்தனை முறை பகவான் வாழ்த்தினாலும் ஆசீர்வதித்தாலும், எத்தனை உபதேசங்கள் நமக்கு செய்தாலும் நாம் அசைந்து கொடுப்பதில்லை, மசிவதில்லை. 7 மணி ஆயிற்று, இன்னும் அது கூழாகவில்லை, மசியவில்லை. உடனே அடுத்தடுத்து அவருடைய குடும்பத்தில் உள்ள அன்பர்கள் ஒவ்வொருவராக அவரவர்களுடைய கைவேலையை காட்ட ஆரம்பித்தனர். எல்லோரும் போட்டு பிசைந்து பிசைந்து பிசைந்தால் கிட்டத்தட்ட 7:30 மணி ஆகிவிட்டது. 3 மணிக்கு ஆரம்பித்த லீலை பகவான் முன்பு இப்பொழுது 4:30 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுதும் 3/4 தான் மசிந்திருந்ததா. நம்முடைய வாழ்க்கையுடைய, நம்முடைய குணாதிசயங்களின் பிரதிபலிப்பு போல் இருக்கிறது. பிறகு பகவான் பார்த்தார், அவருடைய லீலை தொடர வேண்டும் அல்லவா, சமயத்திற்குள் முடிய வேண்டும். உடனே சொன்னார், ஐயோ, இந்த பிச்சைக்காரனால் ஆசையை அடக்க முடியவில்லையே, ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்கிறது, நான் இப்பொழுதே சாப்பிட வேண்டும், இந்த கூழை குடிக்க வேண்டும் என்று அவருடைய கொட்டாங்கச்சியை நீட்டினார். அது மிகவும் கெட்டியாக வேறு இருந்தது. அவர் சொல்கிறார், திரு ஜனார்தனன், பகவான் எல்லாவற்றையும் அதன் தலையில் கொட்டி செம்பு செம்பாக தண்ணீரையும் சிறிது நேரத்துக்கு ஒரு தடவை கொட்டச் சொல்வாராம். அத்தனை தண்ணீரையும் அது விழுங்கியும் அத்தனை பேர் சேர்ந்து பிசைந்தும் அது மிகவும் கெட்டியாக இருந்ததாம். ஆனாலும் அதற்கு மேல் ஆவலை அடக்க முடியவில்லை என்று அறிவித்துவிட்டு பகவான் அதில் 1 டம்ளர் குடித்து முடித்தார். பிறகு எல்லோரையும் வரிசையாக வந்து, எல்லோருக்கும் பயம், பகவான் அல்லவா. உடனே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். உள்ளே இது எப்படி இருக்கப் போகிறது? எல்லோரும் ஒரு டம்ளருக்கு மேல் குடிக்க முடியவில்லை என்றால் அவ்வளவு கெட்டியாக இருக்கிறது. பிறகு எப்படியோ ஒரு வழியாக
ஓரளவுக்கு குடித்து முடித்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் பிசைந்ததில் பாதிக்கு மேல் இருந்துதான். தண்ணீர் இன்னும் விட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம்தான் உள்ளே போயிருக்கும். உடனே பகவான் சொன்னாராம், நம் சிவகணங்களை கூப்பிடு என்று. மண்டபத்தில் அமர்ந்திருந்த 3 பேர் வந்தார்களாம். திரு பெருமாள் அவர்கள், திரு ஜெகநாதன் அவர்கள், திரு ராமகிருஷ்ணன். இந்த 3 பேரையும் கூப்பிட்டார் பகவான். சிவகணங்களை கூப்பிடுவோம் என்றார். அவர்களாலும் ஒரு டம்ளருக்கு மேல் அந்த கெட்டியாக இருந்த அந்த கூழை சாப்பிட முடியவில்லை. அது முற்றிலும் கூழாகவும் இல்லை. அவர்கள் எப்படியோ குடித்து முடித்தார்கள். திரு ஜனார்தனன் சொல்கிறார், அந்த ருச்சி மிகவும் வித்தியாசமாக இருந்தது. மிக வித்தியாசமான லீலை அல்லவா, மிகவும் வித்தியாசமான ருச்சியோடு இருந்தது அது. அதன் பிறகு மறுபடியும் நிறைய மீந்திருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. யாருக்கும் உள்ளே இறங்கவும் இல்லை. அப்பொழுது திருசங்கு என்று ஒருவர் இருந்தார். அவர் எங்கோ வெளியே போயிருந்தாராம். திரு ஜனார்தனன் அவர்கள் சொல்கிறார், அவர் மிகவும் முள்ளிக்குச்சியாயிருப்பார். அவர் எங்கே போயிருக்கிறார் என்றால், அவர் வெளியே சாப்பிட போய்விட்டார். இவர்களுக்கெல்லாம் அந்த திருசங்கு வந்தாலும் அவரோ ஒல்லிக்குச்சியாக இருப்பார். ஏற்கனவே வேறு சாப்பிட்டு விட்டார். இப்பொழுது இவருக்கு 1/2 டம்ளர் உள்ளே போனாலே பெரிய விஷயம். மிஞ்சி போனால் 1 டம்ளர் தான் உள்ளே போகும். மிச்சத்தை எல்லாம் என்ன செய்வது? மறுபடியும் நமக்கு அடுத்த ரவுண்ட் வந்துவிடும் அல்லவா. சுவாமி ஒரு லீலையை ஆரம்பித்தார், ஆனால் விடமாட்டார். அவர் என்ன செய்கிறார் என்று யாருக்கு தெரியும்? பார்ப்பதற்கு இதையெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது படிப்பதற்கும். ஆனால் அதற்குள் அத்தனை சூக்ஷ்மங்கள் இருக்கும். அவர் நம்மை அல்லவா போட்டு பிசைகிறார். எத்தனையோ ஜென்மங்களாக நாம் நம்மோடு சேர்த்து கொண்டு வந்திருக்கும் வேண்டாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் ஒன்றாக பூர்த்து அதற்கு ஒரு சுவையையும் கொடுத்து நம்மை கஷ்டப்பட்டாவது அதை குடிக்க வைக்கிறார் அல்லவா. இதுதான் ஒரு குருவினுடைய வேலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஒரு குருவானவர் ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு வைத்தியர் மாதிரி. சில குருமார்கள் இதை சாப்பிடு என்று கொடுத்துவிட்டு போய்விடுவார்கள் மாத்திரையை. நோயாளிகள் சாப்பிட்டால் உண்டு, சாப்பிடாவிட்டால் இல்லை. அவர்கள் அதற்கு மேல் அதை பற்றி நினைக்க மாட்டார்கள். சில குருமார்கள் இங்கே என்னுடைய எதிரிலேயே சாப்பிடு என்று சொல்வார்களாம். ஓரளவுக்கு சாப்பிட வைப்பார்கள். 3வது வகை குருமார்கள் நோயாளியின் மார்பில் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இதை விழுங்கு விழுங்கு என்று சொல்லி அந்த மருந்தானது அவர்கள் உள்ளே போன பிறகு மட்டும்தான் விடுவார்கள். நம்முடைய பகவான் பார்த்தார், அத்தனை ஆசீர்வாதங்களை அதில் போட்டிருக்கிறார். பிசைந்தது மற்றவர்களாக இருந்தாலும் இவர் அந்த நேரத்தில் எத்தனையோ சூக்ஷ்மமான வேலையை பார்த்திருப்பார். அது உள்ளே எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இறங்கியிருக்கும். அதை வீணாக்க மாட்டார். இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் அவரிடம். திருசங்கு வந்தவுடன் சரி 1 டம்ளராவது உள்ளே போகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும். அவர் 1 டம்ளர் வாங்கி கொடுத்தார், குடித்தார். பிறகு மறுபடியும் அடுத்த டம்ளரை வாங்கி குடித்தார். பிறகு 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, கிட்டத்தட்ட 11 டம்ளர் அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த கூழை குடித்து முடித்து விட்டாராம். இது எப்படி சாத்தியம்? பகவானுடைய முன்னிலையில் அல்லவா நடக்கிறது. பகவானுடைய இச்சையோடு, பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இப்படி பல வினோதமான லீலைகள் நடக்கும். ஒருபுறம் நாம் அதனுடைய விவரங்களை எல்லாம் ரசித்தாலும் நகைச்சுவையோடு இருந்தாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது. இதை நான் சில சமயங்களில் பகவான் எனக்கு காண அருளியிருக்கிறார். எப்பேற்பட்ட விஷயங்கள் அதில் நடக்கும் என்பதை. அன்றைக்கு அந்த லீலையில் பகவான் மீண்டு வெளியே கொட்ட வேண்டிய ஒரு உணவையே ஒரு பெரிய
ஆசீர்வாதமாய் ஆக்கி அத்தனை பேருக்கும் அள்ளி வழங்கிவிட்டார். கஷ்டமோ நஷ்டமோ எல்லோரும் ஆர்வத்தோடு விளையாட்டாக குடித்து முடித்து விட்டார்கள். இதுதான் ஒரு குரு செய்யும் அற்புதம். அற்புதமான லீலையில் பல அற்புதங்களை இணைத்து ஆசீர்வதித்து விடுவார். அதனால் நாம் எல்லோரும் பகவானிடம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களிடமும் வேண்டாதது கல் போல் நம்முடைய மனது இருக்கிறதல்லவா? இறைவனுடைய நாமத்தை கேட்டாலே உருக வேண்டும், மனம் நெகிழ வேண்டும், கண்களில் நீர் வர வேண்டும். கண்மூடி நீர் சொரிந்து கைகூப்பி பகவானுடைய புகழை பாட வேண்டிய நிலை நமக்கு வர வேண்டும். ஆனால் உள்ளே அருணாச்சல கல்மலை போல் உள்ளே ஒரு கல்மலை உள்ளே நம்முடைய ஹிருதயமாக இருந்து கொண்டு எதற்கும் மசி மாட்டேன் என்கிறது, நெகிழ மாட்டேன் என்கிறது. ஏதாவது தொலைத்தால் மட்டுமே அல்லது துன்பம் வந்தால் மட்டுமே கண்களில் நீர் வருகிறது. இதையெல்லாம் மாற்றி நம் மனதை இறை நாமத்தில் நெகிழ வைக்கும் மனதாக மாற்றும் பெரிய பொறுப்பு பகவானுக்கு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கல்மனதாய் இருக்கும் எங்களை கண்களில் நீர் சொரிய நெகிழ்ந்து உன் புகழ் பாடி கொண்டாடும் பக்தர்களாய் மாற்ற வேண்டும் என்று திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்வோம். மனதில் உள்ள வேண்டாத கிருமிகளை எல்லாம் அகற்றுவோம், அழுக்கை அகற்ற வேண்டும். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.